செய்தி. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தாக்கப்படுவது ஏற்புடையது அல்ல என்று நீதிமன்றம் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்ததான நீதிபதிகள் தற்போது கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். அதாவது பார்த்தோம்னால் ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தாக்கப்படுவது ஏற்கத்தக்கதல்ல என்றும் தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பாதுகாப்பு பிரச்சனை என்பதால் இந்த வழக்கில் தமிழக காவல்துறை தலைவர் அதாவது டிஜிபி என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளார் என்பது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை 108 அவசர ஊர்தி ஓட்டுநர் இருளாண்டி மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த 18/8/2025 அன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேலூர் மாவட்டத்தில் மக்களை காப்போம் என்ற பெயரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த நேரத்தில் 108 ஆம்புலன்ஸ் பைலட் சுரேந்தர் என்பவர் இரவு 9:45 மணி அளவில் அடுக்கம்பாறை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட சந்திரா என்ற நோயாளியை அழைத்து சென்ற போது அங்கு பெரிய கூட்டம் இருந்ததாகவும் அதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த வேளையிலே அப்போது ஆம்புலன்ஸை பார்த்த பிறகு நோயாளி இல்லாமல் கூட்ட நெரிசலில் பைலட் ஏன் ஆம்புலன்ஸை ஓட்டினார் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்று நடந்தால் அடுத்த முறை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அதே வாகனத்தில் நோயாளியாக செல்வார் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மிரட்டி பேசியிருந்ததாக கூறி இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அதனைத் தொடர்ந்து 24/8/2025 அன்று திருச்சி கூட்டத்தின் போது கூட்டத்தில் மயங்கி விழுந்த ஒருவரை அழைத்துச் செல்ல 108 ஆம்புலன்ஸ் வந்தபோது அங்கிருந்த அதிமுக உறுப்பினர்கள் டிரைவரை தாக்கி 108 ஆம்புலன்ஸை சேதப்படுத்தினார்கள். இதில் பாதிக்கப்பட்ட ஊழியரின் புகார் அளித்த பிறகும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை தமிழ்நாடு முழுவதும் உள்ள 108 ஆம்புலன்ஸ் விமானிகள் மற்றும் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர் ஊழியர்களின் உயிருக்கும் உடமைக்கும் போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட வேண்டும் என அதில் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஹருண் ரஷீத் ஆஜராகி 2 இடங்களில் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தாக்கப்பட்டுள்ளனர், சட்டமன்ற தேர்தல் முடியும் வரையிலாவது காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கோட்டைசாமி ஆஜராகி திருச்சி மற்றும் வேலூர் பகுதியில் நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த நிலையில் இந்த நடவடிக்கை குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் மட்டுமே செய்து வருகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் கோரிக்கை தீவிரமான கோரிக்கையாக உள்ளது. மேலும் ஏற்கனவே நடைபெற்றது ஒரு தனிப்பட்ட சம்பவம், இதனை பொதுவான நிகழ்வாக எப்படி எடுத்துக்கொள்வது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய நிலையிலே ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தாக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது எனவும் தாக்குதலில் யார் ஈடுபட்டு இருந்தாலும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். மேலும் அனைத்து மாவட்ட காவல்துறையும் இதில் சம்பந்தப்பட்டு உள்ளதால் இந்த வழக்கில் என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்பது குறித்து தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய வழக்கை செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி.